நண்பர்களே, அதற்கு அவங்க அழகான செய்திகளை சொன்னாங்க. கேட்டீங்க, கவனிச்சிங்களா? சுனாமி பற்றி செய்தி சொன்னாங்க. உங்க பேர் என்ன? என்ன சொன்னா அதுல உங்களுக்கு என்ன பாயிண்ட் விளங்க சொல்லுங்க. அல்லா காப்பாற்றணும்னு நினைச்சா இப்படியும் காப்பாற்றுவான். அவன் ரிஸ்க் கொடுக்கணும்னு நினைச்சா ரிஸ்க் கொடுப்பான். அவனுடைய கையில இருக்கு. அந்த சுனாமியுடைய செய்தி சொல்லி காமிச்சாங்களே, அந்த குழந்தை மட்டும் ஏன் சாவல? அதுக்கு இன்னும் ஹயாத் இருக்கு. அல்லாவுடைய தகுதியில அல்லா காப்பாற்றுவான். அவன் ரப்பு, வேற யாரும் ரப்பு இல்லை. இப்போ உணவு ரப்பா இல்லை, சாப்பாடு நம்மளை வளர்க்கல, சாப்பாடு இல்லாம அல்லா வளர்த்து காட்டுறான். அதனால உணவு இல்லைங்களே. மற்றபடி இந்த உலகம் நமக்கு ரப்பு இல்லை. உலகத்துல எந்த வஸ்துவும் நமக்கு காப்பாற்றக்கூடிய ரப்பு இல்லை, இலாஹ் இல்லை. அல்லா ஒருத்தன் தான் நம்மளைய வாழ வைக்கிறேன் வாங்குற உறுதி வச்சுக்கணும் சொல்லுங்க. அதுக்குதான் இந்த பயான இந்த ஏற்பாடுகள் எல்லாமே. அல்லா ஒருத்தன இலாஹா விளைவி. இப்ப நம்ம சிந்தனை எப்படி பதிஞ்சு பிடிச்சிருக்கீங்களா? நல்லா படிச்சா நல்ல வாழ்க்கை. அத்தாவே சொல்றாரு பையன், டே ஒழுங்கா படி, தொழுகை போட்டு பரவாயில்லடா, தொழுகை படி, படிச்சா தாண்டா வாழ்க்கை. அப்ப தொழுகை போட்டி பரவாயில்ல அர்த்தம் வந்தது. அல்லாஹ் சோறு போடுறான், படிச்சு படிக்கலன்னா சோறு போடுது. ஒழுங்கா வெளிநாட்டுக்கு போடா, அதானே சோறு போடுது. உனக்கு ஒழுங்கா கடையை பார்த்துக்கிறா, அதானே சோறு போடுது. இப்படி சொல்லி சொல்லி என்ன வாக்கிறாங்க வாப்பா பிள்ளைகளை? அல்லாவுடைய சிந்தனை விட்டு திருப்பி அல்லாதான் தேவை பூர்த்தி, எல்லாதான் இலாகங்கிறத திருப்பி அல்லா ரப்புங்கிறத கல் போட்டு திருப்பி துனியாவே ரப்பா காமிச்சிட்டான். படிப்பு ரப்பு, விவசாயம் ரப்பு, உத்தியோகம் ரப்பு, கடை ரப்பு, படி எல்லாம் வெளிநாடு அது ரப்பு, பாஸ்போர்ட் ரப்பு, எல்லாத்தையும் ரப்பா காமிச்சிட்டான். அப்ப நாம எல்லாத்தையும் விட்டு தூக்கி எரிஞ்சு எதை ரப்பாக்கணுங்க? அல்லாவும் ரப்பாக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? இதெல்லாம் விட்டு ஒருத்தையும் ஓடிடணுமா? எல்லாம் இருக்கணும். மனைவி இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், வீடு இருக்கணும், வாசல், விவசாயம், கடை, கடன் எல்லாம் எதையும் விட தேவையில்லை. படிப்பெல்லாம் விட தேவையில்லை. இது நம்மை காப்பாற்றாது, நம்மளை காப்பாற்றலாம் விளைஞ்சு அதை கல்வில வச்சு. அதாவது சொன்னாங்களே, போன மாசம் இங்க திருவாரூர்ல நடந்த செய்தி பேப்பர்ல போட்டாங்க. பேப்பர்ல பெருசாவே போட்டிருக்கான். ஒரு விவசாயி பக்கத்து ஊர்ல கிராமத்துல ஒரு விவசாயிக்கு அவங்க பீவி குழந்தை பிறக்க டைம் ஆட்டோல கூட்டு வந்திருக்கிறான். வழியிலேயே வலி ஆரம்பிச்சிருக்கு. உடனே மழை ஜோர் பேச்சு இல்லைங்க. ஒரு மாசமா தொடர்ந்து, ஒரு மாசத்துக்கு முன்னாடி கடுமையான மழை, 10 நாள் தொடர்ந்து மழை பெய்ஞ்சு. அந்த டைம் இரவு பகலா நான் ஸ்டாப் மழை பெஞ்சிட்டு இருக்கு. போய் பார்த்தா ஒழுங்கு கொட்டாய் இல்லை. அந்த செவ கொட்டாய் இருக்குல்ல, பணம் எரிக்கிற கொட்டாய், அந்த என்ன சொல்லுவாங்க அது பேரு சுடுகாடு, அந்த கொட்டாயை பக்கத்துல இருந்துச்சு. அங்க கொண்டு போய் வச்சுட்டான். அங்கேயே குழந்தை வந்து இப்ப ஏற்கனவே பார்த்தா பொம்பளை பிள்ளை, ஏற்கனவே 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பிள்ளைய, அந்த குழந்தை பிறந்த குழந்தைய தூக்கி வெளியே தூக்கி போட்டான். வெளியே சாக்கடை ஒரு தண்ணி ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு, மழை தண்ணி வாய்க்கா ஓடுது, அங்க தூக்கி போட்டான். தூக்கி போட்டு அதே ஆட்டோல வச்சு கொண்டாட்டி கொண்டு வந்து திருவாரூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டான். போன மாசம் இந்த மழை பெஞ்ச டைம்ல பேர் பெருசா போட்டுருக்கான். காலையில என்னன்னு கேட்டாங்க, புள்ள பிறந்துச்சு, இறந்து போட்டு தூக்கி போட்டோம், தாயை கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ எங்க இறந்துச்சு, எந்த இடத்துல வச்சு, எங்க உங்க வீட்லயா இல்ல வீட்டுல இல்ல வழியில எங்க புள்ள என்ன ஆச்சு? டாக்டர் விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே உன்ன பின்ன முரணா பேசணும்னு விஷயம் விளங்கி அந்த அம்மா சொல்லிருச்சுங்க, குழந்தை உயிரோட இருந்துச்சுங்க. போலீஸுக்கு புகார் பண்ணிட்டாங்க. போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, குழந்தை தூக்கி போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஜீப் எடுத்துட்டு போறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, நிக்கவே இல்லை. 24 மணி நேரம் தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு 4 3 நாள் பெஞ்சிட்டு இருக்கு. நேரம் அந்த ஜீப் எடுத்துட்டு போய் எந்த இடத்துலப்பா, இந்த ஆஸ்பத்திரி இந்த இடத்துலதான் சுடுகாடு ஒட்டாய் காட்டலாம், எங்க தூக்கி போட்டா தூக்கி போட்டு பார்த்தா அந்த குழந்தை கிடக்குது. அந்த ஆறு தண்ணி ஓடிட்டு குழந்தை உப்பாட கிடக்குது. எடுத்து பார்த்தா குழந்தைக்கு உயிர் இருக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சுங்க? 14 மணி நேரம் மழையில் நினைஞ்சிருக்குது. பக்கத்துல வாக்கியால தண்ணி ஆறு ஓடுது. ஆற்றுல அடிச்சு போட்டாலும் சரி, நாய் நெருக்கின்றாலும் சரி, தொப்புள் கொடி அறுக்காத நிலையிலே கழுவ அந்த குழந்தை அப்படி மண்ணில் கலந்து அயாக்கா இருக்கு. எதுவும் குடிக்கல. என்னங்க நாம அடிப்பட்டிருக்கிறோம் அந்த பொருள்ல பாடி கதவை அடிச்சு, ஜன்னல் அடிச்சு, கொசு வத்தி வச்சு, கொசு கடிச்சா பிள்ளைங்க காக்க வந்துடும், எல்லாத்தையும் அடைச்சு போருக்கு மேல போர்வை பொத்திட்டு அந்த குளிர நடுங்கி படுத்து கிடக்குற அந்த நாள்ல மழை தண்ணியில, வெட்ட வெறியில, மயானத்துல, கபரஸ்தான்ல, ஆத்துக்கு ஓரத்துல பத்து குழந்தைக்கு அயாக்கா இருந்துச்சு. இது எதுக்காண்டி எல்லாம் காட்டுறான்? நான் ரப்பு, நீ ரப்பு கிடையாது. ஆனா நீ உனக்கும் ரப்பு இல்ல, உன் பொண்டாட்டிக்கும் ரப்பு இல்ல, உன் பிள்ளைக்கும் நீ ரப்பு இல்ல. நான் தான் ரப்புங்கிறது உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சொல்லு. எப்படி வாழ வைக்கிற பாரு. நான்
நான் தான் ரப்புங்கிறது மனைவி கொண்டாடி எத்தீனா உட்கார வை, அப்படி ஸ்ட்ராங்கா அவன் கழுத்துல அழுத்தமா உட்கார வை. இப்படி பொழைச்சிக்கலாம். அவன் எப்படி யோசிக்கிறான்? ரப்புங்கிற மனைவி மக்களுக்கு கற்றுக் கொடுக்காதனால எப்படிலாம் பொழைக்கலாம், தந்திரம்லாம் பண்ணலாமே, தந்திரோபாயங்கள் செஞ்சு பொழைச்சிக்கலாமே, எந்தெல்லாம் ஆசை வருது அவனுக்கு. ஒரு கடை வச்சு கொடுத்தீங்க, கடையில் எப்படிலாம் கஸ்டமர் ஏமாத்தலாம், இல்லாத சொல்லுவான் இப்படி என்றெல்லாம் ஏன் சிந்தனை வருது? இப்படி செஞ்சா தானே காசு சம்பாதிக்க முடியும், காசு தானே அவளை வாழ வைக்கணும். என்ன செஞ்சு மனைவி மக்களுக்கு சொல்ல நேரம் நீ அல்லாதான் ரப்புன்னு அவன் கல்வியை விலக்கி வச்சிரு, அல்லாதான் ரப்புங்கிறத சொல்லி வச்சு கல்வியில உறுதியை பதிய வச்சிரு. அதே சஹாபாக்கள் போனாங்க யமன் நாட்டுக்கு, சாமான்கள் விற்கிறதுக்காண்டி போனாங்க, துணியை எடுத்து போட்டாங்க. அந்த வர்றவங்க கேட்டாங்க, எவ்வளவு துணி இது? இது 100 ரூபா. என்ன செய்ய, வேற என்ன செய்யுது? ஏன் வர கொஞ்சம் கம்மியா சொல்றீங்க? இதெல்லாம் 500 ரூபா இருக்கு. இதுல பாருங்க, எங்கிட்ட ஒரு ஓட்டம் இருக்கு, இதுல கொஞ்சம் நூல் போயிருக்குது. என்னங்க நீங்க எங்களுக்கே தெரியல. ஆமா, நல்லா பார்த்து தெரியுது. இப்படி கவனிச்சுதான் நாங்க பாக்குறோம். நீங்க ஏமாத்தி விற்கிறாங்க 500 ரூபாய்க்கு, நான் வாங்கிட்டு போறோமே அப்படின்னு. எங்களுக்கு ரப்பு அல்லா சோறு போடுறான், அந்த அல்லா பொய் சொல்ல வேணாம், ஏமாத்த வேணான்ட்டான். இப்ப அவன் பேச கேட்டா அவன் எனக்கு சோறு போடுவான், நீ சோறு போட வேணாம், வாங்கினா வாங்க, வாங்காட்டி போ அப்படின்னு சொல்றோம். ஆச்சரியமா போயிடுச்சு அவங்களுக்கு. என்னடா இது, வந்தவங்க வெளிநாட்டுக்கு கொலைக்க வந்து ஒரு மாசம் தங்கி சாமானியத்துல வந்து வித்துட்டு போறவங்க இப்படி பேசுறாங்களே, அது கைப்பிட்டு முஸ்லீம் ஆயிட்டான். அது மட்டும் இல்லைங்க, அந்த எமன் நாடு சுற்றி வர ஷாம் நாடுகிற ஈத்துல இவங்க சஹாபாக்கள் போனாங்களே, அந்த நாட்டு மக்கள் தங்கள் ஊர் மக்களை நம்பாமல் தங்களுடைய பொக்கிஷன்களை காசுகளை கொண்டு வந்து நீங்க போற வரைக்கும் வச்சிருங்க ஐயா, 6 மணி நேரம் வச்சிருங்க, போகும்போது கொடுத்து போங்க நீங்க. ஏன்னா இவ்வளவு நம்பிக்கை பண்றவங்க நீங்க மோசடி செய்ய மாட்டீர்கள். வழி போக்குவரத்து கிட்ட கொடுத்து காசு கொடுத்து வைக்கிறாங்க, அவங்க ஊர் மக்கள் கொடுத்து நம்பலாங்க, நீங்க மோசடி செய்ய மாட்டீங்க. அந்த காசை வச்சுக்கிறாங்க, அவங்க போகும்போது திரும்பி 6000 எவ்வளவு காசு திருப்பி கொடுத்துருக்கோம், நம்ம கொடுப்பாங்க அந்த மாதிரி. இப்ப நாம என்ன விளங்கி இந்த தந்திரோபாயங்கள் ஏன் பண்றோம்? ஏன் தொழுகையை விட்டு போய் நிக்கிறான் கடையில, ஏன் தொழுகையை விட்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறான், ஏன் சும்மா விட்டுட்டு போய் ஸ்கூலுக்கு போறாங்க? சாதாரண கவர்மெண்ட் பற்றி பறக்கப்படலாம் வருதா, சும்மா போக பொருள்படுறாங்கன்னா ஏன் சொல்றான்? நீ சும்மா தொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுத்தினால் கடைசி வரைக்கும் அந்த அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவானே, அந்த ஈமான் இல்லை. இது ஈமான் அல்லா, ஈமான் பில் உலூஹிய்யத் இல்ல, ஈமான் பில் ருபூபிய்யத் இல்ல. அல்லாஹ் மேல ஈமான் இல்ல, காசு மேல ஈமான் இருக்கிறோம். அதனால பிள்ளைகளை பார்க்கலாம். அதே மாதிரியே நீ பள்ளிக்கூடம் நல்லா படி, அப்பதான் நல்லா வாழ்வ. அல்லாஹ் ஒழுங்கா தொழுகு. எப்படி பழக்கிறாங்க முன்னோர்கள் எல்லாம்? 7 வயசாக சொல்லி தொழுகு கூட்டி போனாங்க, தொழுவை பழக்கிறாங்க. அவங்கள சின்ன பிள்ளைகள் எல்லாம் தொழுகு இருந்தாங்க. அல்லாஹ் சொல்றா, நீ தொழுகு, உன் மனைவி மக்களை தொழுவு சொல்லு, இருக்கு நான் கொடுக்குறேன். அப்ப தொழுகையாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தொழுகையாளிக்கு கண்ணியம் கொடுத்தாங்க. நீ தொழுகிறே அது கொடுக்குறேன். நீ அல்லாஹ் சந்தோஷப்படுத்தாமல் அல்லாத வருத்தத்தை ஏற்படுத்தி தொழுகாமல், பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கு, பள்ளிவாசல பாங்கத்தை கேட்குது, சின்ன ஊரு பக்கத்துல 4 அடி 8 ஊருக்கு வந்துடலாம், தொழுகைக்கு போகாமல் ஜாலியா உட்காந்துக்கிட்டு நீ என்னதான் சம்பாதிச்சு பாரு, குட்டி பேர் மாதிரி சம்பாதி. உலகத்துல என்னென்ன விஷயங்களை கையாள முடியுமோ, எவ்வளவு பேர் ஏமாற்ற முடியுமோ, அது ஹலாலாவோ எவ்வளவு சம்பாதிச்சு பாரு, பறக்கத்தே வராது. நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுதான் ஆகும். அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு மாறு செய்து அவனுக்கு கட்டுப்படாமல், அவன் ஏவலுக்கு கட்டுப்படாமல், அவன் விலக்கல்களுக்கு நீ கட்டுப்படாமல், நீ என்னதான் குட்டிக்காரனாலும் சம்பாதிச்சாலும் சரி, ஏன் உனக்கு இந்த காசு பணங்கள் வேணா கிடைக்கலாம், நீ உழைப்புக்காக வேண்டி இதை வச்சு சந்தோஷம் தரக்கூடிய யாருங்க அல்லா, இதை வச்சு மகிழ்ச்சி தரக்கூடிய யாருங்க அல்லா. இப்ப அந்த அல்லா உனக்கு மகிழ்ச்சி தர, நீ அல்லாஹ் சந்தோஷப்படுத்தல, இப்ப அல்லாஹ் உனக்கு சந்தோஷப்படுத்த மாட்டான். நீ என்னதான் சம்பாதிச்சாலும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு வளர்ந்தீங்களா? நீ மனைவி மக்களை பெற்றாலும் அவனை கஷ்டப்படுத்தி நிம்மதி இல்லாத சாவையோ நிம்மதி சாக மாட்டேங்குது. ஏன்? மகிழ்ச்சி தரவே அல்ல. நீ துனியாவுக்காக அதிகம் பாடுபட தேவையில்லை. நீ அல்லாவுடைய சிந்தனை ஈடுபடுவார். அல்லாஹ் தொழுவ சொல்ல ஒழுங்கா தொழுவு. எப்படி அல்லாஹ் இருந்து தர்றான்னு பாரு, எப்படி வாய்ப்புகள் எல்லாம் உண்டாக்கலான்னு பாரு. நீ நினைக்காத பொறுத்திருந்து வாய்ப்புகள் வரும். நீ நினைச்சே பார்த்துருக்க மாட்ட, கற்பனைக்கு எட்டாது வாய்ப்பு அந்த மாதிரி வரும். அவன் சொன்னீங்களா அன்பர்களே, எப்படி எல்லாம் குருதி என்று ஒரு கருத்து பார்த்துட்டு இருக்கு. ஒரு கொல்லக்கூடக்காரன் தான், அவன் பேரு குருதி. இது 600 வருஷத்துக்கு நடந்த சம்பவம். இன்றைக்கு சற்றேற கோரிய 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொல்லக்கூட தலைவர் முஸ்லீம்கள் தான். இப்ப அவன் ஒரு நாள் கொள்ளை எடுத்துட்டு காட்டுல உட்கார்ந்து இருக்கான். முன்னாடி 3 மரம், பேச்சு மரம். 2 மரத்துக்கு நல்லா பழம் காய்க்குது. என்ன வந்து ஒரு மரம் 10 பேருக்கு பழம் காய்க்கிறாரு. வேடி பழுதான் ஒரு குருவி இந்த காய்க்கிற பழம் இருக்கு இல்லையா, காய்க்கிற மரம், அதுல இருந்து ஒரு பழத்தை கொண்டு போய் அந்த 10 போன மரம் இருக்குல்ல அங்க போய் வைக்குது. திரும்ப கொண்டு வருது, மறுபடியும் கொண்டு வைக்குது, திரும்ப கொண்டு வருது, மறுபடியும் கொண்டு வைக்குது. ஒரு 10 தடவை செஞ்சிருக்கு. பார்த்துதான் போச்சு, என்ன ஆகுது, எதுக்கு நீங்க கொண்டு வைக்குது. மேலே ஏறி பார்த்துருவோம், ஏறினான்.
ஏன்னா அங்க ஒரு குருட்டு பாம்பு பட்டுகிறது. இது கொண்டு போய் அதுக்கு வாயில வைக்குது. குருட்டு பாம்பு ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. அப்படிப்பட்ட பாம்புக்கு அல்லாஹ் இந்த குருவி மூலமா குருவியை நியமித்து ரிஸ்க் கொடுக்க வச்சானே, என்னையா தான் சும்மா விட்டுருவான், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு கொள்ளை சம்பாதிக்கிறேனே என்று அதுதான் தௌபா செஞ்சான், திருந்திட்டான். நான் தௌபா தெரிஞ்சுட்டேன், ஹஜ்ஜுக்கு போறேன், மக்காவுக்கு போறேன்னு கிளம்பிட்டான். கூட கூடாளிலாம் பார்த்தானுங்க. தலைவராகி நீங்களே திருந்திட்டீங்க, இந்த தொழிலை பழக்கமே நீங்க தான், நீங்களே திருந்திட்டீங்க, நாங்களும் உட்காந்துருக்கோமா, நாங்களும் தௌபா செய்யணும், எல்லாமே மொத்தமா தௌபா செஞ்சு பெரும் கூட்டமா கிளம்பிட்டாங்க. மக்கள் போயிட்டு இருக்காங்க. நாட்டுல பணத்து போன பேச நடந்தாங்க. அந்த காலத்துல போக வழியில ஒரு ஊர்ல போய் சத்திர தங்குறாங்க. தங்கனா ஒரு கிளவி வர்றா, இங்க குருதின்னு பேருடைய யாரும் இருக்குறீங்களா, நான் தான்மா அப்படின்னு காட்டுறாரு. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்ல நல்லதை உங்களுக்கு காமிச்சான். ஒரு மூட்டை கொண்டு கொடுக்கும், என்னமா இருந்து கேட்டான். இந்த என் பையன் மூத்தா போயிட்டார் 4 நாளைக்கு முன்னாடி. அவர் சட்டை ஆடையில் பிரியறவர், விதவிதமா ஆடை வாங்கி வச்சிருந்தார். ஒரு நாளைக்கு ஒரு டிசைன் ஆகிவார். அவர் நூற்றுக்கணக்கான டிசைன் வச்சிருந்தார். அவர் திடீர்னு அவர் மூத்தா போயிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னைக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கனவுல வந்தாங்க. வந்து அம்மா, உங்க பையனுடைய ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லவா, அதை மூட்டை கட்டி வைங்க, என்னுடைய ஆசிரியர் காதலர் குருவிந்து ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கொடுத்துருங்கம்மா, நீ அவருக்கு காரணமா நல்லா உன் பிள்ளை மகப்பேர் செஞ்சிருவாமான்டான். உன் பிள்ளை எல்லாம் மன்னிச்சிருவாமா, என் பிள்ளை மன்னிக்கணுங்களா அல்ல. அதனாலதான் இவ்வளவு மூட்டை கேட்டு வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் வந்து குருதி வந்தாடா வந்து கேட்டு வர்றேன். பல நாட்களா அலையிற, நான் இங்க வரல, இன்னைக்கு தான் வந்து கிடைக்கா. அப்ப அவர் அழுக ஆரம்பிச்சார். யார் ஏஜி அல்லா நம்மளுடைய அங்கே வந்து அவர்கிட்ட அல்லாதாலா நமக்கு யாரை கொண்டு ஏற்பாடு இதுக்கு வந்து சேர்றதுக்கு. அரே பெருமானா சொன்னாங்க, உங்க இதுக்கு நிச்சயமா உங்கள்கிட்ட வரும். 2 மலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சரிதான், எங்க இருந்தாலும் சரி உன்னோட இதுக்கு ஒன்று வந்து சேர்ந்து. நமக்கு இல்லாதது வேற ஒருத்தர் இதுக்கா இருந்து நீ என்ன குட்டி கரணப்படும் அவன் வரே வராது, என்ன பாடப்பட்டாலும் வராது. அப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, அல்லா நமக்கு விதியாக நமக்கு இப்ப அல்லா இதுல கட்டுப்பட்டு வாழ்க்கை என்ன குறைஞ்சி போச்சு, அவர்களுக்கு முழுமையா நம்ம அர்ப்பணிக்கிற என்ன குறைஞ்சி போச்சு. நிச்சயமா நமக்கு என்ன கொஞ்சம் வந்துதான் செய்யறோம், எங்கேயும் போகாது. நாம் மூத்து வரைக்கும் என்னென்ன சாப்பிடுவோம், என்ன அனுபவிப்போம், எத்தனை அரிசி சாப்பிடுவோம், எத்தனை தண்ணி குடிப்போம், எவ்வளவு காத்து மூச்சு வாங்குவோம், எல்லாம் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா வாழ்ந்து அனுபவித்தான் மூத்தா போவோம். இப்ப என்ன செய்யணும், மீதி உள்ள காலங்களில் நம்ம அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதில், அவனை திருப்திப்படுத்துவதில், அவனை ரப்பாக்கி வாழ்வதில், அவனை பற்றி மக்களுக்கு சொல்வதில், அவனுடைய ஆசையை மக்களுக்கு ஊட்டுவதில் நம்ம வாழ்க்கை. அதுதான் இந்த திரும்ப இன்ஷா அல்லாஹ் தஆலா இதை காயமா இந்த ஊர்ல நடத்தணும் வந்தாங்க. ஒரு வீட்டுல மாற்றி வச்சிருங்க எல்லாரும் வீட்லயும். இப்ப அது சொன்னாங்க, ஊடு சொர்க்க பூங்கா வாய்ப்பு சொன்னாங்களா இல்லைங்களா. இப்ப இந்த வீட்டுடைய ஒரு பகுதி சொர்க்க பூங்கா வாய்ப்பு பாரு, நினைச்சே பார்க்கல நம்ம. ஒரு சொர்க்க பூங்கா வாய்ப்பு இந்த பகுதி வீடு. அப்ப அல்லாஹ் ரஹ்மத்து இறங்க ஆரம்பிச்சு. உட்காந்து டிவி பார்த்து கண்ட பெண்கள், அசிங்கமான பெண்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து உட்காந்துக்கிறோம். நரகத்தினுடைய பகுதியே போயிடும் அந்த வீடு. அப்ப அல்லாஹ் லானத்து இறங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாம இப்ப அல்லாஹ் பத்தி பேச ஆரம்பிச்சோம், அந்த வீட்டுக்கு ரஹ்மத், வீட்டுல உள்ளவங்களுக்கு ரஹ்மத், வரக்கூடிய பலாமுத்தி விஷயங்கள் போயிடும், கஷ்ட விஷயங்கள் மாறிடும், இந்த ரஹ்மத்தான் வர ஆரம்பிச்சு. அதனால நண்பர்களே, தொடர்ந்து இந்த இன்ஷா அல்லாஹ் அதற்கு இருக்காங்க, அவங்க நமக்கு இந்த ஊருக்கு வந்தது ஒரு பெரிய பாக்கியம். நிஜமா இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க சிறுவாய்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து, இன்னும் மற்றவங்க சேர்ந்து உட்காந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் அல்லாஹ் பத்தி நினைவு கூர்ந்து தீனுடைய கிதாபெல்லாம் படித்து கொஞ்சம் அல்லாஹ் அதுக்கு கொஞ்சம் தாயா எல்லாம் செஞ்சு அந்த வீட்டுக்கு பரக்கத் தெரிவிக்கும். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கட்டுமாக. வாரம் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு தாங்க எல்லாரும் செஞ்சுக்க இன்ஷா அல்லாஹ்.